லென்ஸ்கார்ட் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு 3% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் லிஸ்ட் ஆயிருக்கு. அதாவது 3% ப்ரைஸ் டவுனாக தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் போன வாரம் பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு. அதை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஷிப்யார்ட் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். பாராமெடிக்கல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஜேபி கெமிக்கல் பார்மா கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிலையன்ஸ் பவர் ஸ்டாக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி காம்பவுண்டிங்கை பற்றி பார்த்தால நிறைய பேருக்கு காம்பவுண்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியும். அதாவது கூட்டு வட்டி. நம்ம ஒரு இடத்துல நம்ம அமௌண்ட்டை முதலீடு பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டுக்கு வட்டி தருவாங்க. அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அமௌண்ட்டு வட்டி வரும், அந்த அமௌண்ட்டும் அந்த வட்டியும் சேர்ந்து இன்னொரு வட்டியை உருவாக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. நிறைய பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து தெரியாமல் இருப்பாங்க. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் அமௌண்ட் இருக்குது, இன்னொன்று 1,00,000 ரூபாய் அமௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம 2 ஸ்டாக்கில் முதலீடு வந்து பண்ண போகிறோம். ஸ்டாக் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 20% ரிட்டர்ன் கொடுக்க போகுது. அதே மாதிரி தான் ஸ்டாக் பியும் 20% வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகுது. இன்னொரு சைடு இன்டெக்ஸ் ஃபண்டு எடுத்துக்கலாம். இன்டெக்ஸ் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 13% ரிட்டர்ன் தரதான் நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 முதலீடு வந்து பண்ண போகிறோம். 10,000 ரூபாய் தான் என்கிட்ட இருக்குது, அதனால நான் ஒரு ஸ்டாக்கில் நான் போய் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக்கு 20% ரிட்டர்ன் கொடுக்குது. அப்போ நம்ம இந்த வருஷம் 10,000 ரூபா நம்ம முதலீடு பண்ணோம்னா 5 வருஷம் கழிச்சு அது 24,833 ரூபாவாக மாறும். 883 ரூபாய். இதுவே 10 வருஷம் கழிச்சு 61,917 ரூபா மாறும். அதாவது இப்போ நம்ம முதலீடு பண்ண அந்த 10,000 ரூபாய் அமௌண்ட்டு 10 வருஷம் கழிச்சு 61,000 மாறும். கிட்டத்தட்ட 5 மடங்காகும். இதுவே 20 வருஷம் கழிச்சு 3,83,000 இருக்கும். 30 வருஷம் கழிச்சு 23,74,000 இருக்கும். அதாவது இப்போ நம்ம முதலீடு பண்ண 10,000 ரூபாய் 30 வருஷம் கழிச்சு 23 லட்சமாக மாறி இருக்கும். இதுவே 50 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 9 கோடிக்கு மேலே இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10,000 ரூபாய் நம்ம முதலீடு பண்ணால் காம்பவுண்டிங்கில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடியாக இருக்கும். இதுவே நம்ம அதே ஸ்டாக்கில் 1,00,000 ரூபாய் ஒருத்தர் முதலீடு பண்ணுறதா வச்சுக்கலாம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் இருக்கும். இதுவே 50 வருஷம் கழிச்சு 91 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்கும். இப்போ ஒருத்தர் இன்டெக்ஸில் வந்து முதலீடு பண்ணுறதா வச்சுக்கலாம். 10,000 ரூபாய் அவர் இன்டெக்ஸில் முதலீடு பண்ணார்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 13% ஆவரேஜாக இன்டெக்ஸ் வந்து அதிகமாகுது. அப்படின்னா 10,000 ரூபாய் முதலீடு 10 வருஷம் கழிச்சு 33,000 மாறுது. இதுவே 30 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 3,92,000 மாறுது. 50 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 44 லட்சமாக மாறுது. இதுவே 1,00,000 ரூபாய் இதே இன்டெக்ஸில் ஒருத்தர் முதலீடு பண்ணால் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் 3,39,000 மாறுது. 30 வருஷம் கழிச்சு 39 லட்சமாக மாறி இருக்கும். இதுவே 50 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 4 கோடியாக மாறி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஸ்டாக்கில் பண்ண 10,000 ரூபாய் முதலீடு 50 வருஷம் கழிச்சு 9 கோடிக்கு மேலே இருக்கும். 1,00,000 ரூபாய் முதலீடு பண்ணது 91 கோடிக்கு மேலே இருக்கும். இன்டெக்ஸில் பண்ண 10,000 ரூபாய் அமௌண்ட்டு 50 வருஷம் கழிச்சு 44 லட்சமாகவும், இதுவே 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 4 கோடிக்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இதனால தான் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் முதலீடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு அமௌண்ட் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு ரிட்டர்னும் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதான் 13%க்கும் 20%க்கும் உள்ள வித்தியாசம். வெறும் 13% தான் நம்மளுக்கு இயர் ஆன் இயர் ரிட்டர்ன் வருது அப்படின்னா 50 வருஷம் கழிச்சு நம்மக்கிட்ட 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு 4 கோடிக்கு மேலே தான் இருக்குது. இதுவே நம்மளால் 20% ரிட்டர்ன் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா 91 கோடியாக மாறி இருக்கும். இதனால தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி முதலீடு பண்ணணும். மினிமம் வருஷத்துக்கு 20%க்கு மேலே நமக்கு ரிட்டர்ன் வர மாதிரி நம்ம முதலீடு பண்ணோம்னா நமக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 0.53% பாசிட்டிவாக தான் இருக்காங்க. 130 புள்ளிக்கு மேலே பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 26,700 வரைக்கும் போணுச்சு. அப்படியே மார்க்கெட் டவுன் ஆகி இப்போ மறுபடியும் 26,000 பக்கத்தில் போனாங்க. இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஹையில் தான் இப்போ டச் பண்ணி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் மார்க்கெட் இதுக்கப்புறம் அப்படியே பாசிட்டிவாக போனுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்து கீழே போனால் கூட நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பார்க்கலாங்க. போன வாரம் வியாழன் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிருக்கும். இப்போ வீக் ஸ்டார்டிங்னால மார்க்கெட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு நாளன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
லென்ஸ்கார்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. லிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதாவது அவங்க ஐபிஓ ப்ரைஸ் கொடுத்தது லோவர் பேண்ட்னா 382 ரூபா, அப்பர் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 402 ரூபா. ஆனால் அவங்க இன்றைக்கி லிஸ்ட் ஆனது 395 ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் ஆகிருக்காங்க. நிறைய பேர் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணியிருந்தா அந்த லிஸ்டிங் கெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. அதாவது அவங்க கேட்டதோட 28 மடங்கு ஐபிஓக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் லிஸ்டிங் கெயின் அப்படிங்கிறது நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28ஆம் தேதி கிட்டத்தட்ட 27% வந்து அதிகமாக இருந்தது. ஐபிஓ ஓப்பன் ஆனது கூட வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி அக்டோபர் தான் ஓப்பன் ஆனிச்சு. அப்போ பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட 17% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஐபிஓ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நல்ல ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்துச்சு. அதாவது இப்போ ஐபிஓ அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போயிட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக இருந்தால ஓகே இதை நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அப்படி அப்ளை பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருந்திருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஓப்பன் ஆனது 3% கம்மியாக இருந்தாலும் போக போக கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துட்டாங்க. பார்க்கலாங்க இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு. இதுக்கப்புறம் நீங்கள் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு வேரியேஷனில் தான் ஐபிஓ வராங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வெறும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு அப்ளை பண்ணாதீங்க. இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்காங்க. ரொம்ப நாளாகவே கொஞ்சம் நெகட்டிவ் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துட்டாங்க. மேபி இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டருக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்தேன், இன்னும் என்னது பார்க்கல. மேபி ஈவினிங் வந்து அகைன் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கணும். ஜிஆர்எஸ்சி கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவாக இருக்குது. மசகான் டெக் ஷிப்பில்டர்ஸ் கிட்டத்தட்ட 1.5% பாசிட்டிவில் இருக்காங்க. பிடிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% பாசிட்டிவ். கொச்சின் ஷிப்யார்டு கூட இன்றைக்கி 2.22% வந்து பாசிட்டிவில் இருக்காங்க. நிறைய பேர் டிஃபென்ஸ் செக்டருக்குடைய ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாங்க, நம்ம மேட் இன் இந்தியா கான்செப்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். அதனால் இதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய டிஃபென்ஸு எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம இந்தியன் கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ட்ராக் பண்ணுற இந்த மசகான் டெக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5% பாசிட்டிவாக தான் இருக்குது. இதோட ஹை கிட்டத்தட்ட 3750 ரூபாய்க்கு மேலே வந்து இப்போ வெறும் 2700 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா 2600 இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த லோ 2600 டச் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நல்ல ஒரு சூப்பரான க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இல்லை மார்க்கெட் ஃபுல்லாக கிராஷ் ஆகுது அப்படின்னா கூட இதுக்கு முன்னாடி இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 2000 இருக்குது. அங்கே போனால் கூட நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இல்லை டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, இல்லைனா நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்னா கூட டிஃபென்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ETF தான். கிட்டத்தட்ட இந்த ETFல 18 கம்பெனி இருக்குது. இந்த ஒரு ETF நம்ம வாங்கினாவே 18 கம்பெனி நம்ம முதலீடு பண்ணதாக அர்த்தம். இப்போதைக்கு 88 ரூபாய்க்கு தான் அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 101 ரூபாய்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இப்போதைக்கு 88 ரூபாய்க்கு தான் அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் 18 கம்பெனி இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் ஃபோர்ஜ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா, மசகான் டெக் ஷிப்பில்டர்ஸ், கொச்சின் ஷிப்யார்டு, பாரத் டைனாமிக்ஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட், BEML, டேட்டா பேட்டர்ன்ஸ், GRSE, ஜென் டெக்னாலஜிஸ், எம்டா டெக்னாலஜிஸ், டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ், பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், மிஸ்ரா, தந்து நிகாம். இந்த எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸில் இருக்குது. இப்போ ஃப்யூச்சரில் இதில் ஏதாவது ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த கம்பெனி இந்த ETF வந்து வெளியே எடுத்துகிட்டு புது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. அதனால் ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும். எப்பயுமே நம்ம டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் லாங் டர்முக்கு நம்ம இந்த ETF கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் வந்து பண்ணலாம். JP கெமிக்கல்ஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட 5.5% மேலே பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க பாராமெடிக்கல் பிஸ்னஸில் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லீடிங்கில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 1976 தான் இந்த கம்பெனி வந்து கிரியேட் பண்ணாங்க. ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 55%, எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30%, கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கில் 13% இவங்களுக்கு ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கு. APIயில் கிட்டத்தட்ட 2% ரெவன்யூ வந்துகிட்டு இருக்கு. இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஹெல்த் கேர் செக்டாரில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனலுக்கு ரொம்ப ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிராண்டு இந்த கம்பெனி. ஹெல்த் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். நமக்கு லாஸ்ட் வரைக்கும் ஏதாவது டிசீஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் இவங்க பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு தான் இருக்கும்.
மார்க்கெட் கேப்பு 28,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 41 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 32 இருக்குது. ROCE 25%, ROE 20%, ROIC 22%, OPM 26% இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். எல்லாமே 20%க்கு மேலே இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 841 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 1.92 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.01 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 8 இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோவும் ப்ரைஸ் டு புக் வேல்யூ அண்ட் பிஜி ரேஷியோ பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் அதிகமான வேல்யூஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. அதனால இது நார்மல் தான். இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸ் 1022 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 62 கோடியாகவும் இருந்திருக்கு. இதுவே மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 3918 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 660 கோடியாக இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸும் இவங்க நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம செலக்ட் பண்ணாதான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் அதிகமாகும். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். கம்பெனியோட சேல்ஸ் growth லாஸ்ட் 5 வருஷத்தில் 17%, ப்ராஃபிட் growth 20% இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth தான். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 29% இருக்குது. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட இயர் ஆன் இயர் 29% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது மினிமம் 20%க்கு மேலே இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தா கூட ப்ரொமோட்டர்கிட்ட 47% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15%, டிஐட்ட 22% இருக்குது. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வெறும் 14% தான் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேக்கை கொஞ்சம் குறைச்சாங்க. அதனாலேயே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போணுச்சு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 282% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ, அதாவது இந்த ஸ்டாக்கோட அதிகமான பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 55 பக்கத்தில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான பிஇ ரேஷியோ தான் இருக்குது, கிட்டத்தட்ட 40 பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு டவுனான பிஇ ரேஷியோவில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையில் இருந்து இப்போ நல்ல ஒரு லோவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ 1800 ரூபாய்க்கு வந்திருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போங்க, நாளைக்கு இவங்க ரிசல்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா இன்னமும் நல்ல ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட ரிலையன்ஸ் பவர். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் ரிலையன்ஸ் பவரை பற்றி கேட்டிருந்தாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இவங்க பவர் ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பவர் ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5760 மெகாவாட் தெர்மல் கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்குது. 185 மெகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்குது. இவங்க நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஃபினான்ஷியல் இயரில் இவங்களோட லோனை கட்ட வந்து தவறி இருக்காங்க. ஏன்னா அப்போ இவங்க லாஸில் வந்து ரன் ஆகிட்டு இருந்தாங்க. அதுவும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு. மார்க்கெட் கேப்பை இப்போதைக்கு 17,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது. ஏன் அப்படின்னா எப்போ ஒரு கம்பெனி ப்ராஃபிட் தராங்களோ அப்போ தான் இந்த ஒரு சில ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் ஸ்டாக்கோட பி ரேஷியோ இல்லை, ஏன்னா இபிஎஸ்ஸே கிடையாது. ROCE 6%, ROE வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஈக்விட்டி இது வந்து நெகட்டிவில் இருக்குது. அதாவது இவங்க 100 ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு 101 ரூபாய் அப்படியே போயிடுது. இவங்க செலவு மட்டும் தான் பண்ணுறாங்க, இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வரவே இல்லை. ROIC வந்து பார்த்தீங்கன்னா 6%, OPM 27% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 50 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.98 இருக்குது. ஏன்னா உங்கள் புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40.70 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.93 இருக்குது. அதாவது கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஏற்கனவே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் தான் போயிட்டுருக்கு. கடன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதுவே இவங்களுக்கு லாபம் வந்து அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சாங்கன்னா கூட கடன் குறைய அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே அதிகமான கடன் இருக்குது, அது இல்லாமல் லாஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். அடுத்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 சேல்ஸ் 5175 கோடியாகவும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 1000 கோடிக்கு மேலே வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது கொரோனா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லாஸுக்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக தான் இருந்தாங்க. அவர் மார்ச் 2019 இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே லாஸு. 2020 4000 கோடிக்கு மேலே லாஸ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்தாங்க. மறுபடியும் 2022 23 அப்படியே லாஸுக்கு போயிட்டாங்க. இப்போ 2025 கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் பாசிட்டிவாக போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்களோட ஓபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37%, 43% இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 27% தான் இருக்குது. ஒரு கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணும்போது இயர் ஆன் இயர் சேல்ஸும்
நெட் ப்ராஃபிட் அதிகமாகிற மாதிரி பார்க்கணும். மேபி இந்த கொரோனா வந்தனால அந்த 2 வருஷம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த கம்பெனிக்கு நார்மலாகவே அதிகமாகுது கம்மியாகுது. இந்த மாதிரி கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணுறதை விட வேற ஒரு நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவும் இருக்குது. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட கிட்டத்தட்ட 24% மேலே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 13% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. அதுலேயும் வேன்கார்டு குரூப் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் 2020 வந்து வாங்கியிருக்காங்க. அப்படியே தான் அவங்க ஹோல்டிங் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதே விஜய் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து குறைச்சிட்டு இருக்காங்க. 5.18 இப்போ 4.98 வந்து வந்துட்டாங்க. இதுவே டிஏட்ட 3.75% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி அவங்களோட ஹோல்டிங்கை வந்து கொஞ்சமாக குறைச்சிட்டு இருக்காங்க. 4% இருந்த ஹோல்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.41 மாறி இருக்குது. எல்லா குவார்ட்டர்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ரீட்டைல் பீப்புள்கிட்ட கிட்டத்தட்ட 58%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஷேர் ஹோல்டிங் வந்துருக்கு. அதிகமாக எஃப்ஐடிஏ இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இதில் ரீட்டைல் பீப்புள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதனால் இதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது லிஸ்டானது இப்போதைக்கு 82% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. 1 லட்ச ரூபாய் நம்ம முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வெறும் 18,000 தான் இருக்கும். இதுவே இந்த கொரோனா டைமில் 2020 வாங்கினவங்களாம் நல்ல லாபம் எடுத்திருப்பாங்க. அதனால் இதுக்கப்புறம் லாபம் வரும் அப்படிலாம் அர்த்தம் கிடையாதுங்க. எந்த ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கும் போது அந்த கம்பெனியோட growth எந்த அளவுக்கு இருக்கோ அப்படி தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாங் டேர்மில் வந்து ட்ரேட் ஆகும். அதனால் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி நல்ல ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ண மாட்டேன். இது வந்து என்னோட டெசிஷன் தான். இதுக்கு பதிலாக வேற ஒரு நல்ல கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முதலீடு பண்ணுவேன். உங்களோட ஓன் டெசிஷன் வந்து எடுங்க. பார்ப்போங்க. இந்த வாரம் ஃபுல்லாக மார்க்கெட்டு பாசிட்டிவாக போணுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்.